ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வீட்டி சமையல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி எலுமிச்சை சாதம் செய்கிறாங்கன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு கடலைப்பருப்பு, இது கூடயே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இது எல்லாம் நல்லா பொரியட்டும். இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடயே பூண்டு, இஞ்சி, சிகப்பு மிளகாய், அப்புறம் ஒரு மிளகாய் வத்தல் இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நான் ஒரு 3 லெமன்லேருந்து அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடயே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடயே வெந்தயத்தை ஃப்ரை பண்ணி அதை பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட கொஞ்சம் வாட்டர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. கூடயே தேவையான அளவு உப்பு இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம பாயில் பண்ண ரைஸை சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் ரைஸை பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ரைஸும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா இதை கிளறி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா அடி பிடிச்சிரும். ஓகே, நல்லா கிளறியாச்சு. இது கூட ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையை தூவி விட்டுறலாம். இதையும் சேர்ந்து நல்லா கிளறி விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம எலுமிச்சை சாதம் தயாராகிருச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.